அனைவருக்கும் வணக்கம். இந்திய திருநாட்டின் மாநிலங்களுள் ஒன்றான மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி யாரும் எதுவும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை. உள்துறை அமைச்சர் மட்டும் ஓரிரு நாட்கள் அங்கே சென்றுவிட்டு திரும்பி இருக்கிறார். இந்தியாவினுடைய பிரதமர் அந்த பகுதிக்கு செல்லவும் இல்லை, அந்த பிரச்சனை பற்றி எதுவும் பேசவும் இல்லை. இந்த அணுகுமுறை ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஒவ்வொரு உயிருக்கும் அதற்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய அரசுக்கு இருந்தால் மணிப்பூர் பிரச்சனையை இப்படி கையாளக்கூடாது. தங்கள் மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற சூழலில் தங்கள் மக்களுடைய கருத்துக்களை, கிளேசங்களை மற்ற இந்தியாவுடைய மற்ற பகுதி மக்களுக்கும் எடுத்துச் சொல்வதற்காக இங்கே 3 இளைஞர்கள், மணிப்பூர் மாநில இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி தோழர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் இந்த பிரச்சனையை பற்றி தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல இந்தியா முழுக்க பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே இங்கே வந்திருக்கிற இந்த 3 இளைஞர்களையும் வரவேற்று மணிப்பூர் கலவரம், மணிப்பூர் இன படுகொலை எங்கோ நடக்கிற இழவல்ல, அது இந்திய திருநாட்டின் ஒரு அங்கமான நம்முடைய வீட்டின் இன்னொரு அறையில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அங்கே உள்ள மக்கள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை தமிழ்நாடு தேசிய கட்சி சார்பில் இங்குள்ள தோழர்கள் ரகு, விஷ்ணு, சுப்ரதா போன்றவர்கள் அருமையாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தோழர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் தன்னுடைய தலைவர்களோடு பகிர்ந்து கொள்வார். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இந்த மணிப்பூர் இஷ்யூவை ஏன் இவ்வளவு எடுத்து நம்ம பேசணும்ன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் சொல்லிடுறேன். இது ஒரு நாள்ல நடந்த ஒரு விஷயம் கிடையாது. இப்ப நடக்கிற அங்க இனப்படுகொலை, இதுக்கு ஒரு பில்டப் ஃபேஸ் ஒன்று இருக்கு. இந்த பில்டப் ஃபேஸ்ல 2 சமுதாயங்களை போலரைஸ் பண்றதுக்கான ஒரு பில்டப் ஃபேஸ் அந்த அரசாங்கத்தினால், அந்த அரசியலினால் அங்க ஏற்றப்பட்டது. அந்த பில்டப்ல போலரைஸ் ஆன ஒரு போலரைசேஷன் தான் இன்னைக்கு வன்முறையாக வெடித்தது. இப்ப நீங்க எதுக்கு இதை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும்னா, இப்போ இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி ஒரு பேச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. இது முழுக்க ஒரு போலரைசேஷனுக்காக மட்டுமே செய்யப்படுற ஒரு யுக்தி. இப்ப என்ன ஆகும்னா 2-3 மாசம் இதுல சரியா தப்பா, இதுல யாரு சரி யாரு தப்பு அப்படின்னு 2 சமூகத்தை பிரிப்பாங்க. ஒரு சமூகத்தை மட்டும் சுட்டி காட்டுவாங்க. இப்ப இது எல்லாம் பில்டப் ஆகி ஒரு நாள் இது ஒரு வன்முறையாக வெடிக்கும். இப்படிதான் இந்த கம்யூனல் பாலிடிக்ஸோ இந்த பாசிச பாலிடிக்ஸே நடப்பது. இதுல 2-3 விஷயம் நம்ம மணிப்பூரை ஏன் மறுபடியும் பார்க்கணும்னா, அந்த மாதிரி ஒரு வன்முறை ஆச்சுன்னா அரசாங்கத்தால என்ன பண்ண முடியும் அப்படின்றது எல்லாருக்கும் முடியும். ஆக்சுவலா அரசாங்கத்தால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவ்வளவுதான் விஷயம். இந்த மாதிரி ஒரு வன்முறை 2 சமூகங்கள் ஒருத்தரை வில்லன்களாக பார்க்கும்பொழுது, அப்கோர்ஸ் நம்ம நண்பர்கள் பேசுவாங்க, அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாங்க. பார்க்கும்பொழுது அரசாங்கத்தினால் ஒண்ணும் பண்ண முடியாதுன்றதுதான் உண்மை. சோ இந்த மாதிரி ஒரு அரசியலை தடுப்பதையும் இந்த வன்முறையை நிறுத்துவதிலும் எல்லோருக்கும் ஒரு பங்கு இருக்க வேண்டும். அது நடக்கிறதுக்கு முன்னாடி அதை நிறுத்தணும்ன்றதுதான் என்னுடைய தாழ்ந்த கோரிக்கை. அதுக்காக தான் இந்த மணிப்பூர் இஷ்யூவை மறுபடியும் நம்ம பேசணும். அப்கோர்ஸ் மணிப்பூர்ல நிறைய வேலைகள் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு, நிறைய ஒரு ஹீலிங் நடக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் தாண்டி கூட இதே மாதிரி ஒரு அரசியலினால் இந்தியா முழுக்க எந்த பகுதியில் வேண்டுமானாலும் இதை நடத்த முடியும். அதற்காக இந்த அரசியலை முன்கூட்டியே பார்ப்பது ரொம்ப முக்கியம். முன்கூட்டி அதுல இருந்து தெளிவாக வெளியே வருவது ரொம்ப முக்கியம். அது தமிழகத்துக்கு நல்லா தெரியும்ன்றதுனாலதான் தமிழகத்துல இவ்வளவு ஒரு மணிப்பூருக்காக இவ்வளவு பெரிய ஒரு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடக்குது. நம்ம கூட 3 இளைஞர்கள், அனாஷ் கான், ஃபர்கான் மற்றும் அப்சல், 3 பேரும் மணிப்பூரை சேர்ந்தவர்கள். இவர்கள் மணிப்பூர் ஸ்டூடெண்ட்ஸ் கலெக்டிவ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை ரெப்ரசென்ட் பண்றாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மணிப்பூரில் வெளியே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கூட மணிப்பூரை சார்ந்தவர்கள் எல்லாருமே கூட இந்தியா முழுக்க போய் அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக ஒரு தமிழ்நாட்டுக்கு பேசணும்னு சொல்லும் பொழுது அவர்களுடன் கட்சிகள் எல்லாம் தாண்டி, மற்ற நம்பிக்கைகள் எல்லாம் தாண்டி அவர்களுடன் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எல்லா தோழர்களுடைய ஒரு கருத்து. இன்னொரு கடைசியாக ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புவது என்னன்னா,
இந்த மணிப்பூர் இஷ்யூவை ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்டா பார்க்காம அதை சுத்தி இருக்கும் அரசியலையும் அந்த அரசியல் ஏற்படுத்தும் விளைவுகளையும் எல்லோரும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அந்த அரசியல் வந்து கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியா மாட்டிக்கொண்டு வேற வேற விஷயத்துல கஷ்டப்பட்டு இருக்கோம். இது வந்து மணிப்பூரை வந்து நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2-3 வருஷத்துக்கு கூட இது வந்து எதுவும் அமைதி வராமல் தெரியல. 75 நாட்கள் ஆகிறது, இன்னும் எந்த விதமான ஒரு முயற்சியும் இல்லை. நேற்று கூட வயலன்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் our friends to speak a little about your own experiences. Thank you everyone. Good morning. I will directly come straight regarding this recent common violence incident in Manipur. Yeah. Since 3rd May 2023, there have been a violent in Manipur between the majority Meitei community and Kuki community due to the 10 years old recommendation of Manipur High Court regarding the AST to grant AST status to the Meitei community, and against the scheduled tribe against the inclusion of the scheduled tribe status of Meitei in the scheduled tribe list. There was a peace rally organized by all tribal student union Manipur, and soon after this peace rally, this violence started, and the law and order of Manipur state is completely failure. Manipur state law and order, as the Manipur state law and order is failed to stop the communal violence. There are lots of people, more than 70,000 people have been displaced, and more than 7,000 plus houses have been burned down. 359 churches and quarters have been burned down, and 297 villages have been burned down. Now, in Manipur, there is a complete shutdown of internet for more than 75 days, and there is a complete imposition of curfew. So now the main issue is like why the Meitei demand AC status. I will give 2-3 reasons. Like Manipur merged with India on 15 October 1949. After Manipur merged with India, Manipur became the 19th Union Territory state of India in 1972, and to protect the ancestral land, to preserve their culture, to preserve their identity, Meitei demand SC status so that they think they can preserve their culture, identity, and their ancestral land. On the other hand, on the other side, Kuki oppose the inclusion of SC status of Meitei in the scheduled tribe list because they think Meitei community they are mainly settled in the Imphal Valley, which is mostly advanced educationally, socially. They are advanced, and if this SC status is given to the Meitei community, then there will be loss of reservation, and the Meitei people can buy land in the hill. These are the some points that Kuki oppose the inclusion of Meitei in the scheduled tribe list. And then there are some other issues that we can discuss, like this violence is
not a random violence or it's not a random riot. We can say it's a form of partition in a state within a country because there is a complete separation of people in the hill and people in the valley. Before this violence, those people staying in the valley, they are now already in the hill, and those who stay in the hill, those people from valley staying in the hills are already in the valley. So there is a complete separation is going on, and there are many opinions and regarding this violence as is a orchestrated or is a planned violence. But my point on this regard is that Manipur is mainly dominated by Meitei, which is the majority, which contribute around 45 to 49, and second is Naga, and then third is Kuki, and then fourth is Meitei Bengal, which is the Muslim in Manipur. So among these four community is Meitei, the majority community, the second Kuki community, and the third Naga community. They have their own agenda. Agenda in the sense like when Meitei demand SD status, they have an apprehend that if the Nagalim demand is fulfilled, then there will be change in the territory or geographical region in Manipur. On the other side, Kuki, this is a long plan in the sense that Kuki demand their Kuki land since 1992, 1993. Their movement started since then, and Meitei, they, on the other side, they demand for freedom from India, their underground group, and then on the other side, they demand for inclusion of SD status so that they can buy land in the hill areas and they can have advantage as the tribals in the reservation in jobs and employment and education. And I would like to say, like this violence will, in other sense, I mean, we can solve, but not completely. In the sense, like to some extent, we can solve. So I would like to appeal to all our progressive, like-minded friends and colleagues that, first of all, in my opinion, let's try to give some space by providing basic amenities to the displaced people. There are more than 70,000 displaced people officially, but it is more than double also, and more than lakh people is displaced. I can say the lakh of people, displaced people, is huge number in a small state like Manipur, because Manipur is, the population of Manipur is around 30 lakhs, so it's a huge number. And I would like to focus on this thing. If the people in the relief camp are not provided with basic amenities, then they will be frustrated, and out of anxiety and stress, they will come out to fight each other. So if we focus in this area, if the government, if the state government, union government, and those organizations, the civil organization leaders working on the field ground, if we focus on this area, we can, to some extent, calm down the situations. And one thing regarding these factual data, I would like to put, like, there are more than 200 newly born babies in both the communities, and more than 217 pregnant women is there, and there is a complete what to say, both the government and the people on the ground could not provide the basic necessities
of these displaced people in the game. So, to further speak on these details, there are other issues we can discuss. These are some of the simple points regarding this balance. I would like to hand over to my friend Anas. Hello, thank you everyone. We highly appreciate our Tamil brothers and sisters for effort to calm down this mayhem crisis, to calm down this chaos. And we have come here a few days ago. We have met with few political leaders, civil leaders from different political parties, and I believe we have garnered so much support that we require to stop this violence and to end this crisis. So all the mainstream media and all of the people from both the community have talked much enough on various reasons and issues which cause the violence. However, people from different section, people who has different understanding also knows what are the other possible core reasons for this current crisis. So one of the reasons which cause this crisis is the fascist and chauvinistic force of the current regime. So this plays a huge role in dividing the ethnic communities in Manipur, and they have succeeded in dividing people on ethnic lines, because the root cause lies somewhere where people are afraid to talk, I guess, or people do not really want to talk. I simply would like to lay out two major causes of the current crisis. One is the congestion of the space, and another is related with the infrastructural economy and land development in the state. So the first one is the congestion of space in the Imphal Valley, which is the administrative headquarters in Imphal. Most of the economic space, most of the important administrative office and other government institutions are being confined in 700 square mile of Imphal Valley for all the 16 districts of Manipur, thereby supported the inflow of people from various regions. So here the unequal distribution of infrastructure, the unequal distribution of power led to the inflow of people from the periphery region in the city, thereby causing fear to our Meitei brethren of losing their land, of losing their identity, and also this issue is not discussed by many people. So we strongly believe that this is also one of the major issues in this current crisis, since the Meitei has limited scope to extend their land beyond the valley. So they started off aspiring more lands, and since land and water is one of the primary factor to do with the politics. And another is the hand of the multinational corporations and the hand and the interest of the union government, where way back in 2014, state government in collusion with the union government signed some memorandum of understanding with various multinational corporations to explore petroleum and mineral in the state of Manipur, where most of the identified spots are located in hill districts. So by devising various schemes, by devising various acts, the government, both in the union government and the state government, wanted to displace those people who were living in the hill, and they wanted to further their interest. To mention a few projects like the Kaladhan multi-modal transport project, which is again going to connect Myanmar with the rest of the northeastern states. India government is funding Myanmar in building the Sitwe port, and Trans-Asian Highway is coming up, passing Manipur. Trans-Asian Railways is coming up, and Manipur is in the route, and various hydroelectric dams are building up. So in such projects, various institutional financial institutions are funding, and
but the situation in Manipur is hindering them to exploit the resources to further such projects in Manipur. So they are dividing people on ethnic lines so that they can continue in exploration of these resources and to continue such projects full-fledgedly. So to be able to exploit the resources without the resistance of the people, India government and the state and the Manipur state government have divided people along the ethnic lines, which resulted many lives, which resulted many losses in the state of Manipur. So, in this regard, we would like to appeal to all the progressive political forces, to all the civil leaders, to pressurize the Manipur state government, to pressurize the Indian Union government to stop this crisis as soon as possible. If not, we are going to doom in a very near future. Thank you. So, in between, we shall have Q&A. இன் ஷார்ட் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னையோட 75 நாள் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வயலன்ஸ் ஆரம்பிச்சு, வன்முறை ஆரம்பிச்சு 150 பேர்களுக்கு மேல உயிர் எடுத்திருக்காங்க. அது இன்னும் நின்ன பாடில்லை. ஸோ இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு காரணம் வந்து பலவிதமான காரணங்கள் இருந்தாலுமே கூட இது ஒரு மோசமான அரசியலின் விளைவு. அங்க கொஞ்சம் எக்கனாமிக் ரீசன்ஸ், சில மல்டிநேஷனல்களோட கைவாடு இருந்தாலும் கூட அரசியல் தான் இதுக்கு ஒரு பெரிய காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. ரெண்டாவது, தமிழக மக்கள் இந்த மணிப்பூர் விஷயத்தை எடுத்து, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே முதன்மையான மாநிலமாக இந்த இஷ்யூக்காக போராடுற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அதுக்கு வந்து அவங்க தமிழக மக்களுக்கு ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல, யாரும் பேசாத இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல, ஒரு ஹியூமனிடேரியன் கிரைசிஸ், இவங்க எல்லாரும் கூட இப்போ திரும்பி அவங்க ஊருக்கு போக முடியாது. அவர்கள் வீடுகள் எல்லாம் இல்ல. இவர்கள் வந்து பங்கல் அப்படின்னு சொல்லப்படுற அங்க சின்ன ஒரு முஸ்லீம் மைனாரிட்டி இருக்கு, அந்த குழுவை சேர்ந்தவங்க. இன்ஃபேக்ட் அந்த ஊர்ல சின்ன சின்ன பிசினஸ் பண்றது, கடைகள் வச்சிருக்கிறதுல இவங்க தான். இவங்க கடைகள் எல்லாம் திறந்து ஆல்மோஸ்ட் 2 மாசங்கள் ஆகிறது. அதனால ரிலீஃப் கேம்ப்ல 270 ரிலீஃப் கேம்ப் இருந்தாலுமே கூட ரிலீஃப் கேம்ப் வெளியே வாழ்ற மக்களும் இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அரிசி விலை பயங்கரமா ஏறிடுச்சு. அவங்களால எந்த விதமான அத்தியாவசிய பொருள் கூட அவங்களால வாங்க முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மாநிலமே இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஃபோரம் கொடுத்ததுக்காக அவங்க ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறாங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தா we can ask. அவங்க பதில் சொல்லுவாங்க. கடந்த 75 நாட்களாக கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலமாக மாறி போய் இருக்கிறது. இந்த மாநிலத்தில் இருக்கிற அடிப்படையான பிரச்சனை என்ன, இப்போது என்ன பிரச்சனை எழுந்திருக்கிறது என்பதை பற்றி சில அடிப்படையான புரிதல்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நோக்கி நாம் செல்ல முடியும் என்ற நோக்கில் ஒரு சில நிமிடங்கள் இந்த பிரச்சனையுடைய அடிப்படையை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போது நடக்கிற போராட்டம் என்பது மியான்மரை சுற்றி இருக்கிற அந்த மணிப்பூர் மாநிலத்தில் இம்பால் வேலி, இம்பால் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் மைத்தி என்ற பிரிவினர் வாழ்கிறார்கள். அவர்கள்தான் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அவர்கள் மதத்தில் அடிப்படையில் பெரும்பான்மையானவர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள். அங்கே சில முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், புத்திஸ்டுகள் சில பேர் இருக்கிறார்கள். வெகு சிறிய அளவிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை சுற்றி இருக்கிற மலை பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு குக்கி என்று சொல்லப்படுகின்ற அந்த மலைவாழ் மக்கள் அந்த மலைப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போது அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு மைத்தி இன மக்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். பழங்குடி இன மக்களான குக்கிகளுக்கு வழங்கப்படுகிற அந்த பழங்குடிகளுக்கான சலுகைகள் அனைத்தும் மலைவாழ் சாராமல் பள்ளத்தாக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தங்களுக்கும் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இவர்கள் முன்வைத்து அந்த கோரிக்கையை வலிமையாக வலியுறுத்தி அரசாங்கத்திடமும் அவர்கள் வலியுறுத்தி கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு குக்கி இன மக்கள் தங்களுக்கான பழங்குடி மக்களுக்கான தனி உரிமைகளை இந்த பள்ளத்தாக்கில் வாழ்கின்ற மக்களுக்கு கொடுத்து விட்டால் அவர்கள் எங்களுடைய மலைப்பகுதிக்கு வந்து எங்களுடைய பகுதிகளை ஆக்கிரமித்துக் கொண்டு எங்கள் வாழ்க்கையை அடியோடு நாசமாக்கி விடுவார்கள்
இது எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு அடிப்படை உரிமை. இந்த உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. மைத்தி இன மக்கள் இதற்கு உரிமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் திட்டவட்டமாக அவர்கள் தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அங்கே ஒரு நில சீர்திருத்த சட்டம் ஒன்று நீண்ட காலமாக மணிப்பூரில் அமலில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நில சீர்திருத்த சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், மைத்தி இன மக்கள் மலைவாழ் மக்கள் வாழ்கின்ற பகுதிக்கு சென்று குடியேறுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த நில சீர்திருத்த சட்டத்தின் வழியாக. அந்த நில சீர்திருத்த சட்டத்தின் வழியாக இந்த வேலியில இருக்கின்ற மக்கள் மலைவாழ் மக்கள் சென்று குடியேற முடியவே முடியாது. அப்படி யாராவது குடியேற வேண்டிய அவசியம் ஏற்படும் என்று சொன்னால் குக்கி இன மக்களுடைய பழங்குடி கவுன்சிலின் ஒப்புதல் பெற்றால்தான் குடியிருக்க முடியும் என்ற ஒரு நிபந்தனையோடு இவர்கள் குடியேற்றத்தை அங்கே தடை செய்து மலைவாழ் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஏற்பாடுகளை அங்கே அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனை இங்கே இருக்கின்ற போது இந்த பிரச்சனை எதிலிருந்து துவங்குகிறது என்பதை நாம் பார்க்கிற போது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த வேலி கீழே வாழ்கின்ற மைத்தி இன மக்கள் வாழ்கின்ற ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், ஒதுக்கப்பட்ட வனப்பகுதிகள், பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் சட்டவிரோத குடியேற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன. இந்த சட்டவிரோத குடியேற்றங்களை நாங்கள் வெளியேற்ற போகிறோம் என்று பாரதிய ஜனதா கட்சி இந்த சட்டவிரோத குடியேற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டது. சட்டவிரோத குடியேற்றங்கள் என்று இந்த வேலையிலே வனப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த மலைவாழ் மக்கள் பகுதி வேறு, நான் சொல்வது வேலையிலே இருக்கிற ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். அந்த வேலையில இருக்கிற ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்ல இருக்கிற அந்த மக்களை வெளியேற்றுகிறோம் என்று சொல்லுகிற அந்த மக்கள் யார் என்று சொன்னால், 1970ஆம் ஆண்டு மியான்மர் கலவரத்தின் போது இந்த பகுதியில் வந்து குடியேறிவிட்டனர். 1970ஆம் ஆண்டுகளிலிருந்து இங்கே அவர்கள் குடியேறி கொண்டிருக்கிறார்கள். இப்போது பாரதிய ஜனதா கட்சி இந்த மைத்தி இன மக்கள் பெரும்பான்மையானவர்களாக இந்துக்களாக இருக்கிற காரணத்தினால் அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாடு ஒன்றை எடுத்து இங்கே இருக்கிற மியான்மரில் இருந்த மைனாரிட்டி மக்களை இந்த பகுதியிலிருந்து வெளியேற்றுகின்ற ஒரு நடவடிக்கையை அவர் எடுத்தார்கள். இந்த நடவடிக்கைக்கு அங்கே குக்கி இன மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வேலி பகுதியிலிருந்து நாங்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுகிறோம் என்ற பெயரில் இவர்கள் செய்கின்ற நடவடிக்கை உண்மையிலேயே பழங்குடி மக்களை ஒழிப்பதற்கான ஒரு சதி திட்டத்தோடு இந்த நடவடிக்கையை அவர்கள் துவங்கி இருக்கிறார்கள் என்று அவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார்கள். அதற்கு பிறகு மாணவர்கள் அமைப்பு, குக்கி இன மாணவர்கள் அமைப்பு சாலிடாரிட்டி பேரணி ஒன்றை மிகப்பெரிய அளவிலே அங்கே நடத்தி முடித்தது. அந்த பேரணி முடிவிலே மிகப்பெரிய கலவரம் 2 பிரிவினருக்கும் இடையே வெடித்து கிளம்பிய ஒரு சூழ்நிலை உருவானது. மைத்தி இன மக்கள் அங்கே மிகப்பெரிய செல்வாக்கோடு இருக்கிறார்கள். மொத்த மாநிலத்தினுடைய நிலப்பகுதியில் 10% இந்த மைத்தி இன மக்கள் கையிலே இருந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தினுடைய கட்டுப்பாடும் மைத்தி இன மக்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. மைத்தி இன மக்களுக்கு, குக்கி இன மக்களுக்கு மொத்தமுள்ள 60 சட்டமன்ற தொகுதிகளில் குக்கி இன மக்களுக்கு 19 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கிறது. மற்ற தொகுதிகள் நான் ரிசர்வ்டு கேட்டகரி. அதில் யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம். ஆனால் அதில் போட்டியிடுவதெல்லாம் மைத்தி இன மக்கள் தான். கடந்த தேர்தலில் இந்த 60 தொகுதிகளில் 39 தொகுதிகளில் மைத்தி இன மக்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே வெறும் 19 தொகுதிகள் மட்டும்தான் அவர்கள் இன்றைக்கு அங்கே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கு இந்த சட்டத்தின் வழியாக ஒரு பாதுகாப்பு இருந்தாலும் சட்டமன்றம் ஆட்சியின் வழியாக அவர்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்படுவது இல்லை. அதைத்தான் இங்கே எனக்கு முன்னாலே பேசிய அந்த பகுதியிலிருந்து வந்த தோழர்கள் சொன்னார்கள். இந்த மைத்தி இன மக்களுக்கு செய்யப்படுகின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு வசதிகள் எதுவும் குக்கி இன மக்களுக்கு செய்யப்படுவது இல்லை என்பது ஒன்று. இரண்டாவது, மலைப்பகுதியிலே இருக்கின்ற அந்த வளங்களை சுரண்டுவதற்கு பன்னாட்டு நிறுவனங்களோடு சில ஒப்பந்தங்களை இந்த ஒன்றிய பாஜக ஆட்சி போட்டுக் கொண்டிருக்கிறது என்ற காரணங்களை காட்டி இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக ஒரு விஷயம். இன்னொன்று வந்து, அவர்கள் இஸ்லாமியர்களாக பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களாக பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், இவர்கள் இந்து மெஜாரிட்டிகளாக பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு ப்ரோ ஹிந்து, மெஜாரிட்டி இன் ஹிந்து அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட், அந்த போக்கை வைத்து இவர்கள் அங்க வந்து ஒரு கிளீன்சிங் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முயற்சியில் தான் இவர்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு ராணுவம் குவிக்கப்பட்டது, 144 தடை உத்தரவு போடப்பட்டது, கண்டதும் சுட உத்தரவு போடப்பட்டது, இணையதளங்கள் அத்தனையும் முடக்கப்பட்டது. இவ்வளவு முடக்கியதற்கு பிறகு 26 நாட்கள் கழித்துதான் அமித்ஷா அந்த பகுதிக்கு போகிறார்.
பகுதிக்கு போய் அங்கே சில பிரச்சனைகளை தீர்த்து விட்டேன் என்று சொல்லி திரும்பி வந்துவிடுகிறார். அதற்கு பிறகு கலவரம் மிகவும் தீவிரமாகும். எந்த பிரச்சனையும் அதற்கு பிறகு அவர்கள் தீர்த்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே இந்த நிலையில் கலவரம் அங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீதிமன்றத்திலே வழக்கு வருகிறது. மணிப்பூர் நீதிமன்றத்திலே வருகின்ற வழக்கில் மணிப்பூர் நீதிமன்றம் மைத்தி இன மக்கள் தங்களுக்கு பழங்குடியின மக்களுக்கான உரிமைகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையில் நியாயம் இருப்பதால் 4 வாரத்திற்குள் மாநில அரசு இதில் ஒரு முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்று அந்த உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கூறுகிறது. இது இன்னொரு பெரிய நெருக்கடியை அந்த பகுதியில் அவர்கள் உண்டாக்குகிறார்கள். அதற்கு பிறகு பாஜகவினுடைய குக்கி சட்டமன்ற உறுப்பினர்களை இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். மாநிலத்தில் இருக்கிற பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் உச்சநீதிமன்றத்திற்கு நேராக போய் சட்டமன்ற உறுப்பினர் உச்சநீதிமன்றத்திற்கு நேராக போய் அங்கே இந்த குடியுரிமை பழங்குடி மக்களுக்கு வழங்கப்படுகின்ற குடிமையை மைத்தி மக்களுக்கு வழங்கக்கூடாது என்று ஒரு வழக்கை போடுகிறார். அதற்கு பிறகு 10 பாரதிய ஜனதா கட்சி குக்கி சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் குக்கி மக்களுக்கு ஆதரவாக பாஜக அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்து பாஜக எம்எல்ஏக்களே அவர்கள் அன்றைக்கு அறிக்கை வருகிறார்கள். இதற்கு இடையே ஒரு ஒப்பந்தம் உருவானது. குக்கி இன மக்களிலே சில ஆயுதம் தாங்கிய போராட்ட குழுக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஆயுதம் தாங்கிய போராட்ட குழுக்களுடன் மாநில அரசு ஒரு உடன்பாட்டுக்கு வருகிறது. அந்த உடன்பாட்டிலே கலவரம் அதிகமாகிவிட்ட காரணத்தினால் நாங்கள் உடனடியாக இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் அவர்களை வெளியேற்றுகிற பகுதி, இந்த வேலை பகுதியில் இருந்து சட்டவிரோத குடியேற்ற மக்களை வெளியேற்றுகின்ற நடவடிக்கையை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் என்று மாநில அரசு ஒரு உடன்படிக்கைக்கு வருகிறது. மாநில அரசுக்கு வருகின்ற உடன்படிக்கைக்கு நாங்கள் ஒப்புதல் தர முடியாது என்று ஒன்றிய ஆட்சி, அதற்கு பிறகு பாஜக ஆட்சி எடுத்த அந்த மாநில அரசுடைய உடன்படிக்கை ஒன்றிய பாஜக ஆட்சி மறுத்து இருக்கிறது. ஆக எப்படி இவர்கள் இந்த கிரைசிஸ், இந்த மத கான்ஃபிளிக்ட், மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துகிற இந்த அஜெண்டாவை வெகு வேகமாக தீவிரமாக சிறுபான்மை மக்களை பறிகொடுத்து முன்னெடுக்க வேண்டும் என்பதில் காட்டுகின்ற ஒரு வெறித்தனமான போக்குதான் இன்றைக்கு இந்த மணிப்பூர் பற்றி எரிவதற்கான ஒரு அடிப்படை காரணமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இதில் நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய முக்கிய விஷயம். இதிலே 200க்கும் மேற்பட்ட சர்ச்சைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. 200க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நேருக்கு தெரிவில் துப்பாக்கி சண்டை போட்டிருக்கிறார்கள். லா அண்ட் ஆர்டர், பொது ஒழுங்கு சீர்குலைவு என்பது எங்கேதான் நடக்கிறது? மணிப்பூரில். தமிழ்நாட்டிலே அங்க ஒரு இடத்துல கொலை நடக்குது, இங்க ஒரு இடத்துல திருட்டு நடக்குது, அங்க ஒரு இடத்துல எவனை அடிச்சுட்டான், அங்க ஒருத்தர் சாராய கடையில போய் தயாராக பண்ணிட்டான், அதனால சட்டம் ஒழுங்கு குறைந்து விட்டது என்பது சட்ட ஒழுங்கு அல்ல, அது நிர்வாகம் சம்பந்தப்பட்டது. பப்ளிக் ஆர்டர் சீர்குலைவு அப்படிங்கிறது மணிப்பூர்ல நடப்பதுதான் பப்ளிக் ஆர்டர் சீர்குலைவு அங்க நடந்துகிட்டு இருக்கு. இந்த சட்ட ஒழுங்கு சீர்குலைவு எந்த அளவுக்கு போயிருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல வேண்டும். ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் வோல்கர் டர்க் அவர் போன வாரம் கடுமையான ஒரு எச்சரிக்கையை ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கிறார். அங்கே நடப்பது என்பது இண்டிஜினஸ் மக்களுக்கான ஒரு பிரச்சனை மட்டுமல்ல, 2 இனங்களுக்கான ஒரு முரண்பாடுகள் அங்கே மோசமாக போய் கொண்டிருக்கின்றது. உடனடியாக ஒன்றிய அரசு இதில் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு உடனடியான ஒரு தீர்வை காண வேண்டும். அந்த தீர்வு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சர்வதேச மனித உரிமை கோட்பாட்டின் அடிப்படையில் இதற்கான தீர்வு காணப்பட வேண்டும். சர்வதேச மனித உரிமை கோட்பாடு என்றைக்குமே பழங்குடி மக்களுக்கான பாதுகாப்புக்கான, விளிம்புநிலை மக்களுக்கான பல பாதுகாப்புகளை கொண்டிருக்கின்ற இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கன்வென்ஷன்ஸ் என்பது இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை ஆணையரை தலையிட்டு இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலை ஏற்பட்டதற்கு பிறகும் கூட இந்தியாவுடைய பிரதமராக இருக்கின்ற மோடி மணிப்பூர் பக்கம் இன்னும் கால் வைத்து திரும்பாத ஒரு மனிதராக இருந்து கொண்டு, இங்கே எப்படி ஜனநாயகம் என்பது, இந்த நாட்டில் ஜனநாயகம் என்றால் என்னன்னு சொன்னால் தேர்தலில் வெற்றி பெறுவதுதான் ஜனநாயகம் என்ற ஜனநாயகத்தினுடைய வெளியை குறுக்கி நசுக்கி தேர்தலும் ஜனநாயகம் ஒன்று என்ற அளவுக்கு ஆக்கிவிட்ட காரணத்தால் இங்கே தேர்தல் ஜனநாயகத்தை பற்றி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, இந்தியாவில் இருக்கின்ற ஒரு மாநிலம் இன்றைக்கு ஐக்கிய நாடு மனித உரிமை கமிஷன் தலையிட்டு சுட்டிக்காட்டுகின்ற அளவிற்கு சட்ட ஒழுங்கு கெட்டு போய் பற்றி எரிகின்ற உயரமாக இருக்கிற ஒரு பிரச்சனையை அப்படியே அவர்கள் கைவிட்டு விட்டு தங்களுடைய மத அஜெண்டாவை முன்னெடுப்பதில் தீவிரமாக இருக்கிறார்கள் என்பதுதான் இதில் அடங்கியிருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை. இதற்கு 2 தீர்வுகள் இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு தீர்வு, மணிப்பூரில் இருக்கிற மாணவர்கள் அமைப்பு ஒன்று சேர்ந்து
அவர்கள் ஏற்கனவே 1951ஆம் ஆண்டுக்கு பிறகு மணிப்பூரிலே குடியேறிய மக்கள் அனைவருக்கும் குடியுரிமை வழங்க வேண்டும், அதற்கான குடியுரிமை பதிவேடு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து டெல்லியிலே ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். குர்கீன மக்கள் வைக்கின்ற கோரிக்கை ஏற்கனவே நாகாலாந்து மக்களுக்கு ஒரு தனி குடியரசு நாகாலாந்து கவுன்சில் அமைப்பது போல இந்த குர்கீன மக்களுக்கான தனி ஒரு கவுன்சில் ஒன்று, தனி ஆட்சி பிரதேசம் ஒன்றை நீங்கள் அமைத்து தர வேண்டும். எங்களுக்கு இந்த மணிப்பூர் பிரதேசத்திலிருந்து எங்களுக்கான தனியாட்சி உள்ள ஒரு குடியுரிமை பிரதேசத்தை கவுன்சில் ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை குர்கீன மக்கள் என்று வைக்கிறார்கள். ஆக இதுக்கான ப்ரொபோசல்கள் என்று வைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த தீர்வுகளை பற்றி பேசிப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. இதுல 2 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. வயலன்ஸ் பற்றி ஆராய்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு இதற்கான காரணம் என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்காக நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் செயல்படாத குழுக்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. பிரச்சனைகள் இன்றைக்கும் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றிய ஆட்சி இதை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சியாக இருக்கிறது என்பதுதான் இன்றைக்குள்ள ஒரு யதார்த்த நிலை என்பதை தெளிவுபடுத்தி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மெய்ட்டி மக்களுடைய அந்த வழக்கில் தீர்ப்பளித்த திரு முரளிதரன் தமிழர், மணிப்பூர் மாநிலத்தினுடைய ஆளுநர் திரு இல கணேசன் தமிழர். அங்க ஏற்கனவே பர்மாவில் இருந்து குடிபெயர்ந்து வந்திருக்கிற ஒரு சிறு தமிழ் குமுகமும் அங்க இருக்கிறது. இந்த தமிழ் கனெக்ஷன் தொடர்பையும் நான் பார்த்தாக வேண்டும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த பொது சிவில் சட்டத்திற்கு மிக கடுமையான எதிர்ப்பு வருகிற பகுதி என்று சொன்னால் அது வடகிழக்கு மாநிலங்கள், நாகாலாந்து, மிசோரம், மேகாலயா, இது மணிப்பூர் என்று பல்வேறு மாநிலங்களில் உள்ள பல்வேறு குழுக்கள் மிக கடுமையாக, ஒரு குறிப்பிட்ட குழு 6 பேர் கையெழுத்திட்டு பேரும் அவர்களுடைய கைபேசி எண்களையும் குறிப்பிட்டு இந்த சட்டத்தை அமல்படுத்தினால் நாங்கள் இங்கே உள்ள மக்கள் பிரதிநிதிகளுடைய வீடுகளை எரித்து அவர்களை அழித்தொழிப்போம் என்று அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு கடுமையாக அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை இப்போது உடனடியாக ஒன்றிய அரசு தீர்வு செய்யவில்லை என்றால் வடகிழக்கு மாநிலங்கள் பற்றி எறிவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன. முன்பு பேசியவர்கள் குறிப்பிட்டது போல மணிப்பூரில் இருக்கிற குக்கி மக்களை வந்தேரிகள், வெளிநாட்டவர்கள், சட்டவிரோதமான குடியேறிகள் என்றெல்லாம் ஊடகங்களும் அந்த ஆட்சியில் இருக்கிறவர்களும் வர்ணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பொது சிவில் சட்டமும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டமும் சேர்ந்து நாளை ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவினுடைய இறையாண்மையும் ஒற்றுமையும் ஒருங்கமைப்புமே இங்கே கேள்விக்குரியதாக இருக்கிறது. ஒன்றிய அரசு எதை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. அவர்களுக்கு எப்படியாவது அடுத்த தேர்தலிலே வெற்றி பெற்றாக வேண்டும். இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பிற சிறுபான்மையினரையும் காட்டி கொடுத்தாவது, அழித்தொழித்தாவது ஆட்சியை பிடித்தாக வேண்டும். அதன் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறார்கள். இந்த அணுகுமுறையை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாடு சார்பாக இங்கே வந்திருக்கிற இந்த இளைஞர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம், அவர்களோடு நாங்கள் இருக்கிறோம், அவர்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த கலவரம் வந்து இனக்கலவரமா தொடர்பு மதக்கலவரமா ஒரு கட்டமைக்கப்பட்டுச்சு. சிபிஐ சுப்பிரமணியன் எம்பி அவர்கள் போய் வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு பாஜக சார்பில் இது மதக்கலவரமா கட்டமைக்கப்பட்டு சொன்னாரு. உண்மையில அது எப்படி இருக்கு? அந்த கலவரம் இனக்கலவரமா இருக்கா மதக்கலவரமா இருக்கு? மதக்கலவரம் தான் பேசா இருக்கும். பெரும்பான்மை மக்கள் வந்து மைத்தியான மக்கள் வந்து இந்துக்களா இருக்கிறதுனாலதானே அவங்க வந்து சிவில் பீப்புளுக்கு உரிமைகளை கொடுக்கிறது அப்படிங்கிறதுனால 2 பேருக்கு ஒரு மோதலை உருவாக்குறதான பிரச்சனை. பிஜேபி வந்து இந்த பிரச்சனையை அணுகிற விஷயமே மதத்தின் பார்வையில் தான் அணுகுது. இந்த மதக்கலவரம் மாற்றணுங்கிறத அவங்களுடைய நோக்கமா இருக்கு. இது ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கணும். இனமாக இருந்தாலும் மதமாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. நானும் தோழர வேற வேற இனங்கள் தான், வேற வேற மதங்களை ஃபாலோ பண்ணலாம். நாங்க வாழ்ந்துட்டு போறோம். எங்களுக்குள்ள சண்டையை மூட்டும் போதுதான் பிரச்சனை வருது. இந்த சண்டையை மூட்டுற வேலையை தான் அரசாங்கம் பார்த்துச்சு. இதுல இனமும் மதமும் கலந்து அவங்க ஒரு புது கலவையை உருவாக்கி இருக்காங்க. இப்போ 300 சர்ச்சை போய் இருக்கிறாங்கன்னா அதை நம்ம எப்படி நம்ம சொல்ல முடியும்? மைத்தியின மக்களுடைய சர்ச்சையும் சேர்த்து வச்சிருக்காங்க. சோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான். சமுதாயத்துள்ள வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும். அதை சரி செய்வதுதான் அரசாங்கம். அதை நார்மலைஸ் பண்றதுதான் அரசாங்கம். அரசாங்கம் எப்ப 2 பேரை சண்டை போட வச்சு அதுல அரசியல் சுகம் காணுதோ
அது சாதாரண குடும்பங்களுக்கும் ஒரு டேஞ்சர்ன்றதா மணிப்பூர் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இது என்டையர் ரீசன் எத்னிக் கான்ஃபிளிக்டோ ரிலீஜியல் கம்யூனல் கான்ஃபிளிக்டோ கிடையாது. இட் இஸ் பேட் பாலிடிக்ஸ். இட் இஸ் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பாலிடிக்ஸ் பண்ற வேலை. இன்னொரு குற்றச்சாட்டு வந்து பெருநிறுவனங்களுக்கு அந்த நிலங்களை வளங்களையும் கொடுக்கறதுக்காக தான் கலவரம் தூண்டப்பட்டதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. எந்த எந்த அடிப்படையில் ஏதாவது பின்னாடி முயற்சி எடுத்துருக்காங்களா அரசாங்கம் தரப்பு? Talking about multinationals link, you had spoken, right? You had spoken about a project. So நான் ஒரு விஷயம் சொல்றேன். இது எல்லாமே ஒரு ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகி தான் வரும். இந்த அரசியலே வந்து எப்படி நடக்கும்னா ஒரு பெரும் முதலாளிகளோட துணையில தான் நடக்கும். ஏன்னா மக்களை சார்ந்து நடக்காது. பெரும் முதலாளிகளும் இந்த மோசமான ஒரு கம்யூனல் அரசாங்கமும் சேர்ந்த ஒரு கலவைதான் அது ஒரு ஃபாசிஸ்ட் அப்ரோச். அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே பவர் அண்ட் மணி ரெண்டும் ஒன்னா கூடிடுவாங்க. மக்களை ஒருவர் மீது ஒருவர் திருப்பி நிறைய அரசாங்கங்களை பார்த்திருக்கோம். நிறைய அரசியல்வாதிகளை நம்ம சர்வாதிகாரி கூட பேசியிருக்கோம். அது வேற, அந்த அரசியல் வேற. அது மக்கள் அதை எதிர்த்து போராடுவாங்க, அடுத்த எலெக்ஷன்ல தோக்கடிச்சிருவாங்க. இந்த அரசியல் எப்படின்னா மக்களின் மீது திருப்புவது. கடைசி வரைக்கும் இந்த அரசியலுக்கு வந்து உங்களுக்கு வந்து மக்கள் ஒரு லெவல்ல இருந்து மேலேயே போக முடியாது. மணிப்பூர் நிலைமை தான். சோ கண்டிப்பாக அந்த ஆங்கிள் உண்டு. அதை பத்தி தோழரும் குறிப்பிட்டாரு. அது எல்லாமே ஒன்னா சேர்ந்துதான் வரும். மழைக்கால கூட்டத்தொடர் எதிர்கட்சிகள் இந்த மணிப்பூர் கலாச்சாரத்தை முன்னிறுத்த முயற்சி செய்யலாம். கண்டிப்பா பொது சிவில் சட்டத்தின் மூலமா அரசாங்கம் முயலும். எப்படி கையாளப்படுறது? இல்ல, இத எதிர்கட்சி கையாளுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அப்கோர்ஸ் எதிர்கட்சிகள் இதுல சாலிடா இருக்காங்க. இதுக்கு வந்து ஜனநாயகத்துல வந்து மக்கள் குரல்கள் ரொம்ப வந்தாதான் கட்சிகளும் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த ஃபோரம் இல்ல. பட் இண்டிவிஜுவல்ஸா சோசியல் மீடியாலையும் நிறைய இடங்கள்ல இது பேசிட்டு தான் இருக்காங்க. பட் எதிர்கட்சிகள் எல்லாம் இந்த விஷயத்துல ரொம்ப சாலிடா இருக்காங்க. ஏன்னா இதை எதிர்த்துதான் ஒரு போராட்டமே. இந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த போராட்டமே. அப்ப மணிப்பூரை வந்து முன்னிலைப்படுத்தி அந்த இஷ்யூவை பேசணும். நீங்க கரெக்டா ஒரு வார்த்தை சொன்னீங்க. இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை வைத்து அடுத்த 2 மாசம் இவங்க அஜெண்டா செட் பண்ணுவாங்க. இந்த டிராப்ல மாட்டிக்காம தமிழகம் உட்பட மணிப்பூரையும் நம்மளுக்கு பொருளாதார நிலைமையையும் தான் முன் வச்சு இந்த 2 மாதங்கள் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட கேள்வி கேட்கணும் என்பது என்னுடைய தாழ்மையான